அன்பான மக்களே, நம்மளோட பாண்டியன் ஸ்டோரில் அரசி இப்படி பண்ணிட்டாளே, அப்பாவை மனசை கஷ்டப்படுத்தி விட்டாளே, அம்மா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவன் ஏன் இப்படி பண்ணுனா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ராஜிக்கிட்ட சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ராஜி விடு விடு பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ராஜி ஆறுதலாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ கதிர் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அலறாரு. அவளை நான் சின்ன குழந்தையா பார்த்தேன், இவ்வளோ பெரிய மனுஷி ஆயிட்டாளா, நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவள் முடிவு எடுக்கிற அளவுக்கு அவள் பெரிய மனுஷி ஆயிட்டா, அது நமக்கு தெரியல பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ என் அப்பாவை பார்க்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, அப்பா எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு, அதே மாதிரி அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவளால் தானே எல்லாமே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கதிர் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு ராஜிக்கு மனசு கஷ்டமாயிருது. விடு, நான் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கோமதி என்ன பண்ணுறாங்க, அரசி உன்னை நான் அடிச்சிட்டேன், எல்லாமே நான் திட்டிட்டேன், நான் என் பிள்ளையை நான் ஒரு நாளும் திட்டினதில்லை, இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி ஆத்திரத்தில் பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பழனியோட ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்திரிச்சு போய் எதிர்த்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரியெல்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரிலாம் அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க. நிஜமாகவே அந்த பொண்ணு ரொம்ப மோசம் அப்படிங்கிறதான் பாண்டியன் ஸ்டோரில் இந்த மாதிரி வில்லிங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னோடய கருத்து. அதை பாண்டியன் ஸ்டோர் டீம் பார்த்தீங்க அப்படின்னா அதை கன்சல்ட் பண்ணுங்கள். ஃபேன்ஸ் இப்போ பாண்டியன் ஸ்டோர் ஒரு குடும்ப கதை அவ்வளோ அழகாக போய்கிட்டு இருக்கு, அதுக்குள்ளே எதுக்கு தேவையில்லாத வில்லி அப்படின்னு என்னோடய கேள்வி. அவங்கள கட் பண்ணி தூக்குங்க அப்படிங்கிறதான். வில்லி தேவையில்லை, இருக்கிற ஆர்டிஸ்ட்டே அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். சரிங்களா? என்ன மக்களை சொல்கிறீங்க?